ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா லைஃப் ஸ்டைல். காலையில் எழுந்திரிச்ச உடனே சின்னதாக வாசலில் ஒரு கோலம் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், எறும்பு வந்து கோலப்பொடியில் ஆஞ்சிட்ருக்கோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோலப்பொடியில் வந்து அரிசி மாவு கலந்து போட்டால் எறும்பு எல்லாமே வந்து மாவு வந்து சாப்பிடும். நான் எப்போவுமே வந்து அரிசி மாவு வந்து கலந்து தான் கோலம் போடுவேன். காலையில் வந்து டீலாம் போட்டு குடித்தாச்சு. காலையில் டிஃபன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றிட்டேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு இருந்துச்சு. கருவாட்டு குழம்பு அடுத்த நாள் சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு நல்லா மாங்காய் போட்டு வச்சனால அதையே இன்றைக்கி காலையில் வந்து தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தோசை தம்பிக்கு தான் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இன்றைக்கி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ராம்நாடு தான் போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி தள்ளுபடியில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு முக்கியமான வேலையாக போயிட்டு வந்தோம். போய் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போன வேலையுமே முடிச்சுட்டு வர்ற வழியில் நம்ம கீழக்கரை போகிற வழியில் இருக்கிற அரேபியன் மந்திக்கு தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வேலை முடிஞ்சு வரவே லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்குறப்போ, சரி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பில் எல்லாமே வந்து ரேட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மந்தி தான் ஃபேமஸ். எப்படி சாப்பிடுவ? எடுத்து சாப்பிடு. எப்படி சாப்பிடுவ? சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் போல் வந்து ஆட்டுக்கு வந்து வைக்கணும். அதனால் நைட் வந்து அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அம்மா வந்து கொஞ்சம் அம்மாவும் அப்பாவும் வெளியில் ஊருக்கு போயிட்டனால ஆடு கோழி எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த அன்னைக்குன்னு வந்து லைட்டாக வந்து மழை வந்து பேஞ்சிட்டு போச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு அதிகமாகலாம் மழை இல்லை, சும்மா சாரல் மாதிரி அப்படியே விழுந்தது. தம்பி வந்து ஆட்டை வந்து திங்கவே விடலைங்க. அடித்து பற்றிக்கிட்டே இருந்தான். தம்பிக்கு வந்து ஆடுகளோடு விளாட்றது ரொம்பவே பிடிக்கும். அவன் என்ன பண்ணாலும் ஆடு வந்து அப்படியே எதுவுமே பண்ணாது. நாங்கள் போனோன்னா அப்படியே கொம்பை வச்சு குத்துற மாதிரி வரும். அவங்க ஒரு பக்கம் விளாண்டுட்ருந்தாங்க. நான் வந்து கோழியெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோழியை வந்து கூட்டில் அதிகமாக அடைச்சிட்டு நைட்டுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து சப்பாத்தி மாவு இருந்து, சரி சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து குருமா வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து ஹஸ்பண்ட்டை தான் உரித்து கேட்டேன். அவங்க உரித்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன தான் ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு பக்கத்துணையாக நம்ம ஹஸ்பண்ட் ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் எந்த ஒரு வேலை சொன்னாலுமே கண்டிப்பாக அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து இப்போ உருளைக்கிழங்கு உரித்து கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டே நான் வந்து குருமாவும் வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்ன சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்குது. சூடாகிறதுக்குள்ளே போய் சாப்பிட போகிறோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.